ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்ஸ் கேக் செய்ய போகிறோம். டேட்ஸ் கேக்குக்கு நேற்று நான் டேட்ஸை வந்து இரவே ஊற வச்சுட்டேன். தேயிலை சாயத்தில் 400 கிராம் டேட்ஸ் எடுத்து தேயிலை சாயத்தில் 200 மில்லி தேயிலை சாயத்தை சின்ன சின்ன வட்டி போட்டு அது கொட்டை நீக்கினா தான் இங்கே வரும். அதாவது அதில் விதிகள் நீக்கினா தான் வரும். அதை நாங்கள் வந்து சின்ன சின்ன வட்டி போட்டு சுடுதண்ணியில் தேயிலை சாயத்தை ஊற வைக்க வேணும். நல்ல திக்காக கடுமையான சாயமாக கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 200 மில்லி தேயிலை சாயம் வந்து ஊக்க விட்டு நேற்று இரவு முழுக்க ஊற வச்சினேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும் கேக்குக்கு. அடுத்தது 400 கிராம் வெல்லமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். எல்லாம் மருதட்டால் வடிவாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்து 150 கிராம் தான் சீனி எடுக்கிறேன். என்னென்னா நான் டேட்ஸில் வந்து நல்ல இனிப்பான டேட்ஸ் எடுத்தபடியாக நான் 150 எடுத்தினேன். நீங்கள் 200ம் சேர்க்கலாம், விரும்பினா 200 கிராமும் சேர்க்கலாம். இதுக்கு 4 முட்டை, 250 கிராம் பட்டர், ஒரு பேக்கிங் பேக்கெட் ஒன்று எடுக்கிறேன். இது 1/2 கிலோ இதுக்கு சேர்க்கிறது தான். கூடன்னு சொன்னால் இதை அரைவாசியும் போடலாம். வெனிலா சுகர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நாங்கள் அடிப்போம். முதல்ல முட்டையும் மாஜரின் சுகர் இதுகெல்லாம் முன்னுக்கு நல்லா அடிக்க வேணும். பட்டு போல் முட்டையை ஒன்றா சேர்த்து தான் அடிக்க வேணும். அடிக்கும்போது காட்டுறேன். பட்டர், வெள்ளை சுகர், இது வெனிலா சுகர் இவ்வளோத்தையும் நல்லா சுகர் கரையிற வரைக்கும் அடிக்க போகிறோம். கேன் மிக்சரில் தான் அடிக்க போகிறேன். முதலாவது முட்டை சேர்த்து போட்டேன். பட்டர் சுகரும் கொஞ்சம் வலிச்சிட்டு முதலாவது முட்டை சேர்த்துருக்கேன். அடுத்தது நாங்கள் வலிச்சில நடுவில் எடுத்து போட்டு அடுத்த முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போ 2வது முட்டையும் சேர்த்து 3வது முட்டையும் சேர்த்துட்டேன். 4வது முட்டையும் சேர்த்து அடித்து கொண்டு இருக்கிறேன். ஊற வச்ச டேட்ஸையும் இதோட நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் பட்டரோட. பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரையும் மாவையும் இப்போ வந்து நாங்கள் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொருக்கா அடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மிக்ஸ் பண்ண அந்த சட்டியில் வந்து கொஞ்சம் பால் விட்டு அதையும் கழுவி போட்டு இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோமா. இப்போ பாலும் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா வாசக்காய், 3 ஏலக்காய், கருவாப்பட்டை இது 3ம் பவுடர் பண்ணி வச்சுருக்கு. இதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹாட் ஷேப் இதுக்கு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நீ பேக் பண்ண போகிறேன். 250 பாகையில் முதல்ல வந்து சூடாக்கிட்டேன் 10 நிமிஷம். இப்போ இது 170 விட்டு